இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் பிளே விளையாட போகிறோன்னா ஸ்பைடர் ஃபைட்டிங் 3 அப்படின்ற கேம். சரி, ஸ்பைடர் ஃபைட்டர் 3 தான் விளையாட போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நானே சும்மா ப்ளே ஸ்டோரில் தேடி என்ன கேம் பிளே போடலான்னு ப்ளே ஸ்டோரில் தேடி நிற்கும்போது சரி ஸ்பைடர்மேன் போடலான்னு சொல்லிட்டு இதை பார்த்தேன். அப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கேம் பிளே போடுறேன். காய்ஸ், ஒரு விஷயம், அதாவது என்னதுன்னா, நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னா அது சும்மா தான், நான் வெட்டியாக கிடந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கான்செப்ட் என்னதுன்னா, வில்லன்ஸு பாஸ்லாம் வருவாங்க, அவங்கள ஃபினிஷ் பண்ணால் நிறைய லெவல்லாம் கிடைக்கும். அதுதான் இந்த கேமு. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது, நல்லா தான் இருக்குது கேம். ஐயோ, காது கிளியுது. ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இருக்கனால காது கிளியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன தைரியம் தான் என்னையும் அடிப்பேன். போடி போடி. கை தட்டுறாங்க பாருங்களேன், கை தட்டின்னு உட்காந்துங்கன்னா கை தட்டுற. ஐயோ, ஒன்றும் பண்ணல. பாருங்களேன், அப்படியே எதுவும் பாருங்களேன், என்னமோ கையில் ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு போகுது. ஓகே, அங்க என்னது பஞ்சு குடுக்குற மாதிரி சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது இல்லாம மிகப்பெரிய சம்பவமும் ஆயி போச்சு. அது என்னன்னு சொல்ற கேளுங்களேன். இந்த கேக்க கஸ்டமர் சூப்பரான டிசைன்ல கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் ரெடி பண்ணி கஸ்டமர் கையில கொடுக்க போற நேரத்துல கீழே விழுந்து அப்படியே ஒரே டிசைன் எல்லாமே போய் பாக்ஸ்ல ஒட்டிக்கிச்சு. அது அப்படியே கஸ்டமர் கொடுக்க மனசு இல்லாம பறந்து போயிடுங்கன்னு கேட்டோன்னே ஒரு 1 நாள் கழிச்சு விட்டுன்னு சொன்னாங்க. ஒரு 1 நாள் கடகடன் மாத்தி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவக்கடின்னு தூக்கி வீட்டுக்கு ஓடி வந்து ஒவ்வொரு டிசைன் எல்லாமே சேஞ்ச் கோபால்ஸ்லாம் நிறைய புதுசு புதுசா வந்திருக்கானுங்க போல. பிங்ஸ் போடுறது, நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர்ட்ட கொண்டுட்டு போய் அவங்க கேட்ட மாதிரியே சூப்பரா டெலிவரியும் பண்ணிட்டேன். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அவங்க ஒன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் மறுபடியும் நமக்கு ரீ ஆர்டரே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேக்ல எழுதியிருக்க நேமுக்கும் எனக்கு இருக்கு. அது என்னன்னு உங்க யாருக்கா தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ். பக்கத்துல என்னமோ ஜெம்ஸ் கேக்குக்கு சின்னதா ஒரு ஐயோ, என்னது இது? என்ன இவன் உண்டிகோல்ல பறக்கிற மாதிரி பறக்கிறான்? இது கைஸ், இதே மாதிரி உண்டிகோல்ல இழுத்து போடுவாங்க, இழுத்து பறப்பாங்க. ஐயோ, போடு 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 போடு. செரானடி ஹீரோஸ்ல என்னமோ இருக்கு. ஹீரோஸா ஸ்கில்ஸ்? வாவ், நல்ல ஸ்கில். மற்ற ஸ்கில்லாம் வாங்க முடியுமா? அடப்பாவீங்களா, எல்லாம் 1000 தான் இருக்கு. இது என்னது? ஓ, 600 தான், வாங்கிடலாம். கேஜெட்ஸ் அடிச்சு போங்கடா. ஓகே, ஓ கட்சின்னு காட்டுறாங்க போல. கட்சினா இல்லை பேங்க்கு. ஓ, பேங்க் ராபரி பண்ணுற வரானுங்க திருட்டு கோபால்ஸ். அயன்மேனு, வாவ், புது கேஜெட் குத்துறாரு அயன்மேனு. ஓ, வலை போட்டு பிடிக்கலாமா இவங்கெல்லாம்? ஐயோ, வேற எந்த பக்கம் போகிறேன் பாருங்களேன். ஓகே, இந்த பல்ட்டி அடிக்கிற மாதிரி இருக்குல்ல காய்ஸ், அது பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணுறதுக்கு. எப்படி இந்த கார்லாம் எரியுதை கேட்டேன், காது கிழியுது. ஓடிட்டானுங்க. பின்னாடி இந்த கீழே விட்டாங்க காய்ஸ். நம்ம குதிச்சதை பார்த்து பாவம் பின்னாடி இந்த கீழே விட்டான். இன்னும் கட்சின்னு வரவே மாட்டேங்குது. கிரே கலரில் அப்படியே காட்டின்னு இருக்கானுங்க. எப்போ காட்டுவானுங்க தெரியல. ஐயா, காட்டுறானுங்க பாருங்க கட்சின்னு. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவனுங்க வேற ஹீரோஸ் காட்டினுங்கிறாங்க. ஆளே வாழை போடு போடு போடு. ஐயோ, டாச் பண்ணு. டாப்பர் தனுஷ்கா, அவங்க நம்பி தான் மொத்த கிளாஸும் வந்திருக்கு. ஒழுங்கா எழுதி எங்களெல்லாம் பாஸ் பண்ண வச்சிரு. அவன் தான் சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஐயோ, டாச் பண்ணலையா? 10 மார்க்ல செகண்ட் क्वेश्चन அவுட் ஆஃப் போர்ஷன் நினைக்கிறேன். எப்படி பின்னாடிலாம் போய் அடிச்சோம் பாத்தீங்களா? நம்ம மத்தெல்லாம் எழுத முடியாது. வாட வாட வாட. நான் தரவா படிச்சிட்டு வந்திருக்கேன். அவுட் ஆஃப் போர்ஷன் வாட்? let me check. I'm not. பாஸ் ஃபைட்லாம் வருமா? ஆனால் பேங்க்குக்குள்ளே இருக்கும், பாஸ் ஃபைட் வர வாய்ப்பு இருக்கும்.
ஓகே மேம் நினைக்கிறேன். எவ்ரிதிங் கிளியர். ஆஹா அங்கே ஒரு பிரச்சனை போகுது. தோ வந்துட்டேன். போடா அங்கே போடு. ஜாமல் ஓய் அப்பா ஏய் நீ எடுத்துக்க நீ பாட்டு தப்பா போட்டு அடிச்சிட்டே இருக்க. உன் நம்பி ஒரு ஹோல் கிளாஸே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. அடிக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை வீட்ல? போடு. மேம் யூ டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் மேம். இது டேலியே ஆகல. அதனால அடிச்சு வச்சுக்கோ. ஒழுங்கா ஓகே மேம் சால்வ் மேம். ஒரு நாள் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்களோ சரி மூஞ்செல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல பசங்க மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம் காப்பி அடிக்க மாட்டாங்க நல்லா இழுத்து வச்சு அடிக்கலாம் அவ்வளோதான். அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்களேன். ஓய் வாங்கடா வாங்கடா ஒண்டி கொண்டி வாங்கடா டே போடு. ஸ்பைடர்மேன்னா யாரு? எடுத்துக்கலாம் நான் எனக்கு ஓடி வந்து ஓகே இவனெல்லாம் அடிச்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் பாஸ் ஃபைட்லாம் வந்துச்சுன்னா கஷ்டம்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸ் ஐயோ குண்டை இது கூட குண்டுத்தக்களி. ஸ்பூன் கண்டென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி குண்டுத்தக்களி எப்படி வந்து முட்டுது பாருங்களேன். பண்ணி இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. குண்டு தக்காளி பாருங்களேன். ஐயோ அப்பாடி நல்ல வேலை குண்டுகிட்ட இருந்து மாட்டிக்கல. கொஞ்சமா பால் ஊற்றி கிரீமி குண்டு வச்சுக்கோ. ஐயோ குண்டு மாடு மாதிரி முட்டை வருதே. பாலித்தீன் பேக் மேலே எண்ணெய் தடவி நம்ம அப்பா ஏற்கனவே செஞ்சு சிறான அடி குண்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். குண்டா வச்சுக்கோ. சிலந்தி வாழை உங்களுக்கு வேணா நீங்க கட் பண்ணி எக்ஸஸ் வச்சுக்கோ எடுத்துக்கலாம். குண்டா. இப்போ இதுக்கு மேல நம்ம ஐயோ கத்துறானே. ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாடி ஈவனா வச்சுக்கோ ஸ்ப்ரெட் குண்டா. பண்ணிட்டோனே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை ஐயோ, குண்டை. ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். போடு. நம்மளோட குயிக்கான ஈஸியா உன் பேர் என்னது? கிங் பின்னா? என்ன கிங்குன்றான்? பேரில் கிங்குன்னு இருக்கு, என்ன பின்னுன்னு இருக்கு. ஓ பின்னு மாதிரி போல அழகாக வளைச்சிடலாம். ஓகே என்ன ரொம்ப நேரமாக பிளாக் ஸ்க்ரீனே இருக்கு. கிரேவா பிளாக்கான்னு தெரில. அப்பாடி வெளில வந்தாச்சு. நான் அயன்மேன் பந்துட்டு இருக்கிறாரு. பாருங்களேன் ஏதோ ஒரு கேஜெட்டை பிடிங்கிட்டு ஓடுது இது. அயன்மேன் என்ன நீங்கள் பாடி என்ன அடி அடிக்குது பாரு இது. இந்த ஹைதராபாத்ல வாங்குன வலியல் போட்டுக்கோ வச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா இத பத்தி நான் மறந்து பாருங்களேன் அயன்மேன் விட்டு ஓட்டாரு. ஆமா சாப்பிட்டு சரி நான் சாப்பிட்டு வந்துறேன். ரெடி ஆகுறதுக்கு கூட அவ்வளவு டைம் எடுத்துக்க மாட்டா. அங்கே போயிடுச்சது சௌந்தர்யா கைஸ் காணோம். ஏய் அம்மா டிஸ்கி போட்டு வைக்கறாங்க. அடிக்கலான்னு பார்த்தா காணோம். மறைஞ்சு அங்கே ஓடிடுச்சு. நான் ரெடி நீங்க ரெடியா? சீக்கிரம் கிளம்புங்க. ஸ்ட்ரைடர் இட்ஸ் டைம் டு பிரிங் பேக் மை கேஜெட். போடு. நிறைய க்ரீம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய க்ரீம் யூஸ் பண்ணாம டால் கேக் தாங்க செய்ய போறோம். அது போடு போடு. ஓ கேஜெட் கச்சிச்சு போல. ஓ இந்த மொக்க பீஸா? நான் அயன்மேன். ஏய் அயன்மேன் இருந்தால் ஈஸியாக அடிச்சிடலாமே. ஏய் நாங்கள் அயன்மேனாக மாற முடியுமா? ராக்கெட் மிசைல் எப்பாடி அயன்மேன் செம்மையாக இருக்கார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கேம், அதனால் நம்ம ஸ்பைடர் மேனை தான் இருப்போம். நீங்கள் வேணுன்னா அயன்மேனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஸ்பைடர் கேம். ஸ்பைடர் கேமில் ஸ்பைடர் மேனாக தான் இருக்க முடியும், இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போடு. என்னையா அவள் சுட பார்க்குற நீ யார்? வாவ் ஈஸியாக அடிச்சாச்சு எல்லாரையும். இது அது கேட்சட் ஸ்டன் டியூரேட்டட் டெரட்டான அது தெரியலையே. ஹீரோஸ் குத்து பார்ப்போம். கேஜெட்டு எக்யூப்பு எக்யூப்பு ஏதாச்சும் ஒன்று தான் எக்யூப் பண்ண முடியும் போல. தலையை வெட்டுறது, குடலை உருவுறது, தோலை அப்படியே உரிச்சு படி. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கின்ஸ் இல்லை, ஸ்கில்லில் பார்த்தோம் 1000 ஃபஸ்ட்டு கம்மியாக எது இருக்குன்னு பார்ப்போம். இதான் கம்மி. ஐயோ இது வாங்கிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே வா செம ஸ்கில்லாக இருக்கும் போல். என்னது 3000? ஓகே இது 200 தானா? பண்ணு. ஐயோ 500. சரியா 19 மார்ச் 2021 இந்த கைஸ் எல்லாம் 500 தான் இருக்கு. எங்க போனா என்ன பண்றது தெரியல. வீட்டுக்கும் ஓகே ரொம்ப நாள் வீட்டுக்கு வரலனால எடிலோட
ரிப்போர்ட் என்ன இது அப்படி காணா போறா. இந்த வெப் ஓடுற பட்டன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பைடர்மேன் தடுக்கி கீழே ஓடுற மாதிரியே இருக்கு. என்னது இது கட்சின்னு? போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சிருக்காங்க. என்னது புதுசாகுது மிஷினு? யாரவன்? ஏய் இதுகிட்ட இருந்து தானே நம்ம கேஜெட் பிடிங்கன்னு வந்தோம். என்ன சொல்றாங்க, மேபி உங்களோட பொண்ணு வந்து பாய் ஃப்ரெண்ட் ஒருவேளை அதனால தான் இதோட அப்பாவா அவங்க? அதுவும் இல்லாம போலீஸ் தெரில. கூட பேச சரி உங்களோட பொண்ணு வந்து வீட்டுக்கு கட்சின்னு ஓகே ஸ்டார்ட். அப்படின்னு தெரிஞ்சு இவனுங்களாம் அடிக்கணும். என்ன கைஸ் அது மிஷின் மாதிரி இது? இவருக்கு வந்து எடிலுவா மேல நிறைய பாஸ் இருக்கு. அதனால ஹோல்டு. என்ன பண்றாருன்னா ஓய் 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 டம்மா. எல்லாமே செக் பண்ணி பாருங்க இதை வச்சு ஒருத்தனை ஈஸியா போட்டுடலாம் போல. அப்படின்னு. ஏன்னா அவர்னால வந்து போடு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கடை இது கிடையாது. என்னது ட்ரோனா? கண்டிப்பா கடை வேற கொடுக்க மாட்டான். நீ யாரு, உனக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்பான். அதனால போலீஸ் வந்து கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் சஜஷனை கொடுத்துருக்காரு போலீஸ் கிட்ட. போடு. அதுக்கு போலீஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கேட்கணும்னா அது வந்து பெர்மிஷன் வேணும், மேல அதிகாரிங்க கிட்ட பெர்மிஷன் வேணும், இஷ்டத்துக்கு நம்ம போய் கேட்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. மேல் இடத்துல இருந்து அனுமதி இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல கஜகஸ்தான்ல ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த பாட்டிலாம் குடிச்சிட்டு எங்கடா போற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாட்டிக்கின பாரு. அதனால போலீஸ்க்கு இந்த அடிப்படை போன கேஸை விட ப்ரொட்டஸ்ட் முக்கியம். என்ன கைஸ் இது? இந்த ஷீல்டு மாதிரி இருக்கு. இந்த பொண்ணோட இதெல்லாம் நம்மளுக்கு அடிபடுமா என்ன? கிடையாது, இதுக்குள்ள யாரால போக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓய் என்னது இது? கேப்டன் ஹீரோஸ். குறவான போலீஸா இருந்து ஏய் கேப்டன் அமெரிக்கா மாதிரி டெட்பூல் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு கால் வந்துட்டு நீங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. வாவ் நமக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. சீரியஸா எடுத்து இதை வச்சிங்கன்னா ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ணலாமா? அந்த ப்ரொட்டஸ்ட் இன்னும் முக்கியம். இந்த காண போன பொண்ணோட கேஸோட ஒரு போலீஸா அவங்களோட அவ்வளோ ஸ்கில் இல்ல. என்ன பண்றது, ப்ரொட்டஸ்ட் இன்னும் ஸ்கின்ஸ் கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா நிறைய கேஜெட்ஸ் போயிடும். இந்த ஒரு பொண்ணோட உயிரை விட நிறைய பேரோட உயிர் வந்து இன்னும் முக்கியமா அவங்களுக்கு பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 22 மார்ச் 2020 அப்கிரேடு போய் 3 நாள் கழிச்சு தான் நம்ம 1000 ரூபாய் தேவை. இது எவ்வளோ? எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி எல்லாமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சந்தேகமா இருக்கிற ஒருத்தர் எடிலுவாவோட ஃப்ரெண்ட், எடிலுவாவோட பாய் ஃப்ரெண்ட், எடிலுவாவோட இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒண்ணுதான் நம்மளால இது பண்ணி வச்சுக்க முடியும் போல. இந்த பொண்ணு கடைசியா ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ள தான் போயிருக்கா. அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள போனா அதோட திரும்பி வரவே கிடையாது. எடிலுவா இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போலீஸ் எல்லாருமே அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள போயிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்குள்ள போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் குதிக்கிறத விட்டு அந்த பொண்ணு லிஃப்ட் கட்டி 200 மீட்டர் தள்ளி என்னமோ இருக்கான். அந்த வீட்டுக்கு போறாங்க. இருங்க கைஸ் டைமிங் எங்க? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 13 நிமிஷம் தான். கே பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி ஃபைட்டு போல. போய் பின்னாடி ஒரு மிஷின் இருக்கு. அடப்பாவும் அதை என்ன கைஸ் இது? இந்த கேம் கஷ்டப்பட்டு தான் போகணும் போல. பறந்து வாடாரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இது இருக்கு. கடைசி அந்த வீட்டுக்குள்ளதான் போனா திரும்பி வெளியே வரவே கிடையாதுன்னு போடு 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 செக் பண்ணி பார்க்கும்போது எடிலுவா எங்கேயுமே இருக்க காணோம். வாப்பா கிச்சன் பக்கம் போயிருக்காங்க. அந்த கிச்சன்ல ஒரு ஸ்டவ் மாதிரி இருக்கு, ஒரு அடுப்பு மாதிரி இருக்கு. அந்த அடுப்புல ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கு. அந்த பானையை கிட்ட ஒரு தலை இருந்திருக்கு, மனுஷனோட தலை இருந்திருக்கு. அந்த தண்ணி இருக்கு தெரியுமா, தண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ள. ஓகே கைஸ் இதோட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேவை முடிச்சிருப்போம். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சமியன் சேனல்ல பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து என்ன கேம் பிளே போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.